காஸ்ட்லி தந்தங்கள். அதற்காகவே யானையை சுடுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். கோவை குடியிருப்பு பகுதிக்குள்ள யானைகள் வருவது அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுக்கு மருதமலை, வடவள்ளி, பெரியநாயக்கம்பாளையம் இந்த பகுதிகள் எல்லாம் அதுதான் ஒரு குழுவே போட்டு அவர்களுக்கெல்லாம் அதை வெளிவராமல் தடுப்பதற்கான பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய செயலர் அவர்களும் மற்றவர்களும் நினைத்து அந்த பகுதியிலே பணியாற்றுகின்ற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவர்களை எல்லாம் வரவழைத்து இங்கே இருக்கிற வனத்துறை மாநில அதிகாரிகள் அவர்களெல்லாம் கூட ஒன்று சேர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக விரைவில் அந்த போன்ற நிகழ்வுகள் நடப்பாமல் இருப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும். தங்கம் கடத்துறதா சொல்லியிருக்கீங்க, அது தடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம்? இதுவரையில் பல வழக்குகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. சமீபத்தில் கூட விழுப்புரத்தில் எங்கள் ஊர்லேயே ஒரு இடம் கைப்பற்றப்பட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தங்கம் எங்கே இருந்தாலும் யார் வச்சிருந்தாலும் அது கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை. யானைகளால் பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னா இருந்தால் கூட அந்த பாதிக்கப்படுபவர்கள் இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். தொடங்கி வைத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த யானை திருவிழா நிகழ்ச்சியை வாலண்டரி அசோசியேஷன்ஸ், அதாவது சமூக ஆர்வலர்கள், அவர்கள் இந்தியா முழுவதும் இருப்பவர்கள், டெல்லி மற்றும் பல்வேறு பகுதிகளிலே இருப்பவர்களெல்லாம் இணைந்து நடத்திய இந்த விழாவை துவக்கி வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் நாளையும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த இன்றும் நாளையும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் யானைகளை எப்படி பணத்திலே பாதுகாப்பது, அவைகளுக்கு எப்பொழுது ஆபத்து வராமல் தடுப்பது என்பதை பற்றி அவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த துவக்க விழா நடைபெற்றிருக்கிறது. பலரும் வனத்துறை அதிகாரிகள் பலரும் வந்திருக்கிறார்கள். வனத்துறை செயலர் அவர்களும், அதுபோல் டெல்லியிலே இருந்து வந்திருக்கிற லூயி ஜோசப் போன்றவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ந்து நாளையும் இது நடைபெறவிருக்கிறது. ஆகவே யானை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து வனவிலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான், இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும், வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளிலிருந்து இந்த காட்டுப்பகுதிகளிலே இருந்து அவைகள் வெளிவராமலும் மக்கள் உள்ளே செல்லாமலும் இருப்பதற்காக மின் வேலிகளை எல்லாம் கூட அமைத்து அவைகளெல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஏற்பாடுகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த 2022 பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செய்திருக்கிறார்கள். யானைகள் காப்பகம் என்ற 5 காப்பகங்களையும் இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அனைத்து வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, பொறுப்பு. அதே நேரத்திலே அவைகளினால் விவசாயிகளுக்கோ மற்றவர்களுக்கோ அந்த கிராமப்பகுதி மக்களுக்கோ எந்த ஆபத்தும் வராமல் பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பணி. அந்த மாதிரி தான் இப்போ சமீபத்தில் கூட ஜெர்மனியில் இருந்து வந்த ஒருவர் வால்பாறை பகுதியில் அவர் தாக்கப்பட்டு அவர் இறந்திருக்கிறார். அவரை வனவிலங்கு அதிகாரிகள் போவனான்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் அதை மீறி சென்றதனுடைய விளைவாக அந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. ஆகவே மக்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும், வனவிலங்கு அதிகாரிகளும் அதற்கு முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் சார்பாக அதை கேட்கிறேன். இந்த எலிஃபண்ட் காரிடார்லாம் வந்து மின்வேலிகள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க, அதனால யானைகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படாதா சார்? அங்கு யானைகளுக்காக வைக்கிறது வேலிகள், பல்வேறு இடங்களில் மின்வேலிகளும் அமைத்திருக்கிறோம். அது அந்த மக்கள் போகாமல் அவங்களும் வராமல் இருக்கிறதுக்காக அது வெவ்வேறு இடங்கள். யானைகள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வேலிகள். இந்த யானைக்குள்ளே இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயே போய் சுடுறவங்களாம் அந்த காலத்தில் வந்து இருக்காங்க. தந்தத்துக்காக இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்றிருக்கின்றன. அவைகளையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் வனத்துறையின் சார்பாக அந்த தந்தங்கள் எல்லாம் கூட கைப்பற்றப்பட்டு இந்த செய்திகள்லாம் வந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ரொம்ப நாளமாக அது, ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி தந்தங்கள். அதற்காகவே யானையை சுடுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள்.
கோவை குடியிருப்பு பகுதிக்குள்ள யானைகள் வருவது அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுக்கு மருதமலை, வடவள்ளி, பெரியநாயக்கம் பாளையம் இந்த பகுதியில எல்லாம் அதுதான் ஒரு குழுவை போட்டு அவர்களுக்கெல்லாம் வெளிவராமல் தடுப்பதற்கான பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய செயலர் அவர்களும் மற்றவர்களும் அணைத்து அந்த பகுதியிலே பணியாற்றுகின்ற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவர்களை எல்லாம் வரவழைத்து இங்கே இருக்கிற வனத்துறை மாநில அதிகாரிகள் அவர்களெல்லாம் கூட ஒன்று சேர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக விரைவில் அந்த போன்ற நிகழ்வுகள் நடப்பாமல் இருப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும். சார், தங்கம் கடக்கிறதா சொல்லியிருக்கீங்க, அது தடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம்? இதுவரையில் பல வழக்குகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. சமீபத்தில் கூட விழுப்புரத்தில் எங்கள் ஊர்லேயே ஒரு இடம் கைப்பற்றப்பட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தந்தை எங்கே இருந்தாலும் யார் வச்சிருந்தாலும் அது கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை சார், யானைகளால் பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னா இருந்தால் கூட அந்த பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக வனத்துறையின் சார்பாக நிதியும் வழங்கப்படுகிறது. 50 லட்சம் ரூபாயில் அவங்க கொடுக்குறாங்க. யானைகளுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு? யானைகளுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில்? யானையினுடைய அதிகம் இப்போ கிட்டத்தட்ட 3000 கிட்டத்தட்ட இருக்குது. 2961 இருக்கு அந்த யானைகள் இருக்குது. அவைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளும் இருக்குது. யானைகளோட வலசை பகுதிகளில் குடியிருப்புகள், ஆக்கிரமிப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு, அதை எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்குது? இப்போ குறிப்பாக ஈசா மாதிரி இடங்கள்லாம் வந்து யானைகளோட வலசை பகுதின்னு சொல்றாங்க. அந்த ஈசா இது இருக்கிறதோ, காரணியா இருக்கிறதோ, ஸோ அது இன்னைக்கு நேற்று நடந்தது இல்லை. பல காலங்களாகவே வனத்துறை பல்வேறு ஆக்கிரமித்து இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஓரளவிற்கு பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களுக்கு அரசு தரப்பிலேயே இடங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்களையும் வெளியேற்றிவிட்டு வனத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். எல்லாம் அதே தான், ஒரே மாதிரி தான். அவங்க தான் வேலி போடுறது, மின்வேலி இதெல்லாம் சொல்றது. வனத்துறை அதிகாரிகள் அங்கங்கே குழுவாக சென்று அவர்கள் அதை செய்வதற்கும் அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்பட்டு வருகிறது. சார், யானைகளை பெருக்க அரசாங்கம் என்ன நடக்குது? பெருக்க என்ன பண்ணுறது? இருக்கிறத காப்பாற்றுறது தான் முதல் வேலை. அதை செஞ்சுக்கிறோம். அதுவும் உங்களுக்கு தெரியாதில்ல, யானைகளில் இந்த தாய் யானை இருக்கு பாருங்க, அது முன்னால தான் அந்த யானை குட்டிகள்லாம் சுற்றி வரும். தாய் யானைகள் தான் மெயினாக, அவைகளோட தான் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பாதுகாப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யும். தேங்க்யூ சார். சார் Day before yesterday, Mudumalai Tiger Reserve Deputy Director has been garroted in his own office from evening to night 10 o'clock in his own office, and the protest has been led by Gudulur MLA, ADMK MLA. So if an officer is being treated like this, what actions will the government take, sir? He has been completely garroted. He has not been allowed to come out of his office. So 400 people have went and sat in front of his office with impractical demands. So you already have told all those things. ADMK MLA, you told. Yeah. They are doing politics in all those things. Even in elephant savings, they are doing some elephant politics. Because there is a huge resort lobby. The resort people are backing all these things. There is already a court order and there is no restriction on the district administration Nilgiris to demolish those illegal resorts. So how do you respond? But we from the government side also we are not proceeded with those actions. So how do we deal with this situation? This is a case in the court. Okay. So according to the judgment of the court, we will take necessary action. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies. இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.